ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் டோர்னமெண்ட்டோட வல்லத்ராக்கோட்டை வெர்சஸ் முள்ளங்குறிச்சி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு. டாஸ்வின் முள்ளங்குறிச்சி அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ் வின் பண்ணியிருக்காரு கேப்டன் ராஜா. குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வல்லத்ராக்கோட்டை வெர்சஸ் முள்ளங்குறிச்சி. 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓவர் சேஞ்சஸ் இல்லை. முதல் ஒரு ஓவர் பவர் பிளே, அந்த ஒன்லி பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுந்தர். ஓவனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார். டிபான்ஸ் மைண்ட் செட் குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க. முதல் பந்தில் ஒரு சிங்கிள். ஓவனிங் பேட்ஸ் பண்ண வந்தால் உதயா ஆன் ஸ்ட்ரைக். ஏற்கனவே நாங்கள் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. டேரக்ட் டிக்கெட்டுக்காரன் தான் விக்கெட்டாக இருக்கும். ஆஸ்டாருங்க டேரக்ட் டிக்கெட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க. முத்து போன மேட்ச்சில் கொத்தா டீமு வெற்றி பாதிக்கு இழுத்துட்டு போனார். முதல் பந்தில் இந்த மேட்ச் அவர் ஃபீல்டிங்கில் விக்கெட் எடுத்திருக்கான்னு சொல்லலாம். பாலோட தேர்ட் ஒன். எக்ஸலன்ட் பவுலிங் நல்லா போட்டிருக்காரு இங்கே சுந்தர். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் பவுலிங். அதே மாதிரி ஆட பார்த்தாரு, பட் பேட்டில் படலை. வேரியேஷன் அதன் காரணமாக டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் டோர்னமெண்ட்ல ஃபீல்டர் அகில் ஸ்டாப் பண்ணி போட்டாரு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். முதல் ஓவருக்கு 6 ரன். எக்ஸலன்ட் ஸ்டார்ட் பவுலிங்ல. பவர் பிளேல ஒரே பவுண்டரிஸை விட்டு கொடுத்து 3 டாட் பால் பதிவு பண்ணி ஓர முடிவு கொண்டு வந்திருக்காரு சுந்தர். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட இங்கே சிட்டு. போன மேட்ச்சில் மேட்ச் ஓவர் நல்லா போட்டு மேட்சோட மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாரு. விட்டு தட்டுன்னு குட் ஆடி இருக்காரு. கேப்ல கரெக்டாக கேப்பை ஃபில் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பவுண்டரிக்கு வாய்ப்பா சுந்தர் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரா? எஸ் பவுண்டரி போயிடுச்சா? எஸ் பவுண்டரி கொடுத்துட்டாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். நேருக்குனே 90 டிகிரியில் அடிச்சிருக்காரு. 6ன்னு நினைக்கிறேன். எஸ் தாண்டி போயிடுச்சுங்க. கரெக்டாக ஸ்டெம்புக்கு பின்னாடி ஒரு நூல் வச்சாலும் தான் கரெக்ட் 90 டிகிரியில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆடி இருக்காரு. ஆனா லேட்டா ரியாக்ட் பண்ணிட்டாருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்டாருங்க. பாஸ்டா ஃபீல்டருக்கு பக்கத்துல அவர் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே பந்து வேகமா போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவு பாஸ்டா இருந்திருக்கு. கட்டு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கண்ட திசையில போயிருக்கு. கேட்ச பிடிக்க முடியாது. ரொம்ப முன்னாடி கொடுத்துருக்கு. ஃபீல்டர் ராஜா இருக்காரு. ஆக்டிவா இருப்பாரு. த்ரோவும் கரெக்டா இருக்கும். சிங்கிள். 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க வல்லத்ராக்கோட்டை. தேர்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் தெளிவா கேப்ல ஆடி இருக்காங்க. ஸோ பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னர் சர்க்கிள்ல ஃபீல்டு வச்சாங்க. எங்க ஆடணுமோ அங்க கரெக்டா ஆடி தரையில் ஆடுற பால் ஆடி இருக்காரு. 2 ரன். செகண்ட் ஒன் விக்கெட் ஆனு பார்த்தா பிடிக்கலங்க. நெக்ஸ்ட் ஒன் டர்மன்ல தெரிஞ்சு போயிருக்கு. சக்தி சரி அகில் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு ஆட பார்த்தாரு. ஆனால் பேட்ல பல்ல. டாட் பால். திருகல் பந்து கரெக்டாக போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டரை வச்சு தான் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். சக்தி இருக்காரு. ஒரு சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கா? இல்லை, ரிமைனிங் பால் இருக்கு. லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. லாங் ஆஃப்ல சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. 6 ஒன் மோர் 6 பதிவு பண்றாரு இங்க டோனி முத்தா பேட்ல இருந்து. மூணு ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க வல்லத்ராக்கோட்டை. மேட்சுக்கான 4வது ஓவர் போட சுந்தர். முதல் ஓவரை 6 ரனுக்கு நல்லா போட்டு இந்த பவுலர். 3 ஓவருக்கு 31. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் நகர்ந்து வந்து தட்டி விட்டுருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் ஃபீல்ட் இல்லைனா நல்ல ஸ்டாப். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து அண்டராவே வந்துச்சுங்க பேட்டை கீழே. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாலும் வித்து கொடுக்காத பந்து. ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ட்ரை பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக தான் இங்க விக்கெட்.
ஃபிஃப்த் ஒன். சான்ஸ் ஃபார் சரியான ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கா, போயிடுச்சுங்க 6. ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்கான்னு சொல்லலாம், நேருக்கு நேரிங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால். 4 ஓவருக்கு 39. ஒரு 5 நிமிஷம் மழை அட்டிச்சு ஓஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நவீன் வந்திருக்காரு. முதல் பந்திலே சான்ஸ் ஃபார் டாப் ஏஜ் ஆயிருக்கு. கேட்ச முடிச்சிடறாங்களான்னு பார்த்தா பால் வரைக்கும் போனாருங்க நவீன். பட் நல்ல எஃபோர்ட், பட் கேட்ச முடிக்க முடியல. நல்ல ட்ரை. 2 ரன். செகண்ட் ஒன். விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் மன்னார் ஜெர்சி நேமு கேட்ச பூஸ்டாருங்க. இங்க போன பால் நல்ல எஃபோர்ட் போட்ட பார்த்தாங்க, இந்த பால்ல விக்கெட்டே பூஸ்டாங்கன்னு சொல்லலாம். எஸ்னி பேஸ் பண்ணா எங்க மணி பாலோட தேர்ட் ஒன். அகைன் ஒரு பேக் கம் ஸ்லோயர். பிகின் சிம்பிள் இந்த ஃபீல்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காங்க. விக்கெட்டானு பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க. பாஸா சிங்கிள். ஃபோர்த் ஒன். வர விட்டு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கிராண்டட் 2ன்னு நினைக்கிறேன். கிராண்டட் 2ங்க. நெக்ஸ்ட் ஒன். கீப்பரே பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு. கேட்ச பிடிக்கிறாங்களா, தாண்டி போதான்னு பார்த்தா போஸ்டாருங்க இங்க சக்தி. விக்கெட் எடுத்திருக்காரு நவீன். வல்லத்ராக்கோட்டை கார்த்தி அண்ட் வல்லத்ராக்கோட்டை முத்துக்குமார் 2 பேரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க 5வது ஓவரை 5 ரனுக்கு 5ஆம 2 விக்கெட் எடுத்து போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்க நவீன். பசனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட முத்து போன மேட்சோட ஹீரோனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன். சரியா பாஸா போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா, சிங்கிளோட ஸ்டாப் பண்ண பார்த்தா பவுலரே போட்டு போயிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். வரட்டி ஆட பார்த்தாரு. ஸ்லோயர் ஷாட் பவுல்ஸ். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ். ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. சேஃபா போகணும். பால போயிட்டு போஸ்டாருங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ். கந்த திசையில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா போஸ்டாருங்க. ஐயா ராஜா இடையில ஃபீல்டர் வரும், ஃபோக்கஸ் ஆகல. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்து. நெக்ஸ்ட் ஒன். சென்சிபிள் ஆடி இருக்காருங்க. தரையோட தரையா 1-2 ரெஸ்ட் பண்றான்னு பார்த்தா கீப்பர் பாஸ் ஆயிருந்திருக்காரு சுந்தர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பேட்ல பட்டு வந்திருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா இங்க அடிக்கலங்க. அங்கேயும் பிடிக்கல ஃபீல்டர். அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னா விக்கெட்டானு பார்த்தா ஆஸ்டாங்க. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். 49 அடிச்சிருக்காங்க வல்லத்ராக்கோட்டை. 50 டார்கெட் ஃபார் முள்ளங்குறிச்சி. பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ பார்க்கலாம் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா. ஓடி மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்குது நவீன், நான் சைக்கிளில் சுந்தர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் அட்டாக் 1 பவுன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் ஒன். தெரிச்சு போயிருக்குங்க. அக்ராஸ் ஆட பார்த்தாரு, ஆனால் நேருக்கு நேர் போயிடுச்சு. எப்படி போனா என்ன, அவங்க டீமுக்கு தேவையான பவுண்டரி அப்படின்னா முள்ளங்குறிச்சி நினைப்பாங்க. முதல் ரன்னை பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு. அந்த பக்கம் எப்படி ஆனாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும். தேர்ட் ஒன். மறைச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விட்டு பிடிச்ச பார்த்தாரு. அகைன் ஒரு பவுண்டரி. ஸோ கேட்ச் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க அந்த டீமில். பட் பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பந்தை பவுண்டரியாக மாற்றிருக்காரு. 3 பந்தில் 8. ஃபோர்த் ஒன். அந்த திசையில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பால் வரைக்கும் போனாங்க, ஆனால் கேட்ச் பிடிக்க முடியல. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல எஃபோர்ட் ஃபீல்டிங்கில் இருந்து பால் 2 ரன். ஃபிஃப்த் ஒன். இந்த முறை மிடில் ஆஃப் த பேட்ல டப்புன்னு சவுண்டு. அந்த பேட் சவுண்டே நல்லா இருந்துச்சு. போயிடுச்சு. ஐயோ சேஃபா. டெடிகேஷன் குமரேசன். ஸோ பாலை பிடிக்க என்ன வேணாலும் ஆனாலும் பரவாயில்லன்னா கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போட்டு போனார். பட் தாண்டி போயிடுச்சுங்க. அதனால எஃபோர்ட் அங்கே ஃபீல்டிங்கில் குமரேசன். ஸோ ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மேட்சோட மூமெண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லலாம் எங்கள் நவீன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உதயா நல்ல டேக்கன். முதல் ஓவரில் விக்கெட்டை இழக்கிறாங்க. பட் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 16 ரன் அடிச்சு முதல் ஓவருக்கு விக்கெட். ஸோ விக்கெட்டோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு எங்கள் முத்துக்குமார். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட மதன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால் லாஸ்டா இருங்க. இங்க ஜாலியா கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு சுந்தர். சாரி 6 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவுண்டரி செக் பண்ணி கொடுத்துருக்காங்க அம்பேர்.
செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் வெரைட்டி ஆட பார்த்தாரு, டாட் பால். தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, சான்ஸ் பால். 6 பவுண்டரி செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க. கிரவுண்டட் 2 போன பால் செக் பண்ணிட்டு கிரவுண்டட் 2 கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வீகேந்திர சம்பளான்னு பார்த்தா அக்ராஸ் லேயர்ஸ் ஆருங்க. இது தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். அகைன் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சு போட்ட பால். ஸோ கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்காரு, டாட் பால். இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் முதல் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். பவர் பிளேயை அப்படியே மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2 ஓவருக்கு 26 எப்படி இருக்கா, 24க்கு 24ன்னு நினைக்கிறேன். 3வது ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக இருக்காருங்க கவர்ஸில். எல்லா பேட்ஸ்மேனும் தெளிவாக எல்லா பாலும் தாட்டு விடாமல் தரையில் ஆடணும்னு மைண்ட் செட் போட்டு அடிக்கிறாங்க இது வரைக்கும். செகண்ட் ஒன் மைண்ட் செட் தெளிவாக ஆடி இருக்காரு. அங்கே ராம் ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு, அடிச்சு பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி நவீனோட கேட்சும் அவர் தான் பிடிச்சிருந்தாரு. 2வது கேட்ச், 2வது விக்கெட் இழக்கிறாங்க முள்ளங்குறிச்சி. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே சிட்டு. ஃபாஸ்ட் பாலே ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. கேட்சை பிடிச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேட்சுக்கும் போது மொமெண்டம் சேஞ்ச் ஆக வாய்ப்பாக இருந்திருக்கும். 2 ரன் ஓட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு அப்படின்னு நினைக்கிறேன். போன பாலில் லைஃப் கிடைச்சாலும் அடுத்த பாலில் ஆட்டமில் இந்த வெளியில் நடக்க வச்சிருக்காரு இங்கே டோனி முத்தா. பேக் டு பேக் 2 விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா எங்கள் ராஜா தெளிவாக தரையில் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 31 ரிமைனிங் 18 பாலுக்கு 19. மேட்சுக்கான 4வது ஓவர் பட குமரேசன் உடம்புல பட்டிருக்கு. அப்படி இருந்தும் குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் ஒயிடுன்னு நினைக்கிறேன். யாஸ் ரிமைனிங் 17க்கு 17. வெரைட்டி ஆட பார்த்தாரு அம்பேர். டாட் பால் கொடுத்துருக்காங்க பாலோட. நெக்ஸ்ட் ஒன் ஒயிடுங்க, வெரி க்ளோஸ் டச் டைம் ஆனால் ஒயிடு. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட்டு. அங்கே ஒரு ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. கிராண்டட் 2க்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் கிராண்டட் 2ங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, உடம்புல பட்டு வந்திருக்கு. கீப்பர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஸோ இன்சைட் எச் ஆகி வந்த காரணத்தினால. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. இதுவும் ஒரு சிங்கிளாக இருக்கும். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் விட்டுருக்காரு. ஃபீல்டர் தானா பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகங்க. ஸோ சைஸாக 5 பால் மூவ் பண்ணாங்க. கடைசி ஒரு பந்து மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க. ஸோ பவுண்டரி இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 8. சாரி ஓவர் முடியும் போது 6க்கு 8ன்னு சொல்லிட்டேன். 12க்கு 8. ஃபர்ஸ்ட் பாலில் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பல்ல கார்த்தி பவுலர். 11 பாலுக்கு 8 அடிச்சிருக்காரு. கேப்ல 1-2 ரெஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை ஒயிட். எப்படி இருக்க 10 பாலுக்கு 6. பவுலர் கைக்கே தட்டி விட்டு விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா கீப்பர் பிடிச்சி அடிக்க முடியலங்க, ஏன்னா உள்ள வந்துட்டாரு. சூப்பரான டிரைவுங்க, குவாலிட்டி ஆடினாரு. எக்ஸ்ட்ரா கவர்ல நல்ல ஸ்டாப்பாங்க. ராம் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஃபீல்டர் பேட்ஸ்மேன் ரன் ஓடியான்ட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், உடம்ப வளைச்சிக்கிட்டு திருப்பியிருக்காரு. 1-2 பார்த்தா கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணுறாங்களா? இல்லைங்க. ஸோ மேட்ச் கைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. சேஃபாக நின்றுருக்காங்க. சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. கடைசி 6 பாலுக்கு 3. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க, தேவையான 2-3 நின்று ஆடுறேன் நானுன்னு அங்கே சுந்தர் மேட்சை வின் பண்ணி முதல் அணியாக எங்கள் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ராஜகோபாலபுரம் டோர்னமெண்ட்டில் முள்ளங்குறிச்சி. அருமண்ணன் ராஜகுமார்கள் மற்றும் சிறப்பு ஆளுமைகள் இணைந்த வண்ணம் அந்த சிறப்பு. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம், ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் என்ட்ரன்ஸு மற்ற டோர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸோ குவார்ட்டர் ஃபைனல் லாஸ் பண்ணுற டீமுக்கும் ட்ராஃபி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும்
இன்னி டேவில் நல்லா விளாண்ட பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டே 1ஓட பெஸ்ட் பிளேயர் அவார்டு ஸோ முத்துக்குமார் அவர் கொடுக்குறாங்க. ஒரு குவாலிட்டியான ஷூ கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா இங்கேருந்து தான் நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து இன்னும் நிறைய பேர் வெளியில் வரணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. அதற்கு ஒரு முழு முயற்சி தான் எடுத்திருக்காங்க ராஜகோபாலபுரம். தோத்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. ஸோ முத்துக்குமார் அண்ணே சொல்லுங்கள், குவார்டர் ஃபைனல் வரைக்கும் முன்னாடி வந்தீங்க. வின்னர் லூஸ் நாட் மேட்ரு, எஃபோர்ட் நல்லா போட்டிருந்தீங்க. ஸோ எத்தனையோ டோர்னமெண்ட்டில் வல்லத்தராக்கோட்டை நேமாக ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி நடத்திருந்தாங்க? ஆல்ரெடி போன வருஷம் ஒரு வின்னர் நினைக்கிறேன். வின்னர் வளர்த்துற அது அந்த கிரவுண்டில் நடந்துச்சு. போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டே லூஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் நாங்கள் வின்னர் அடிக்கணும் தான் வந்தோம். பட்டு கடைசி ஸ்கோர் பண்ண முடியாத அதனால மேட்ச் விட்டுட்டோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வின்னர் பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம பிளேயர்ஸ் இன்னும் விளாடணும். நம்ம பிளேயர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். வந்தால் தான் மேட்ச்சை வின்னர் பண்ணலாம். ஏன்னா நல்ல டீம் முள்ளங்குறிச்சி எங்கள்கிட்ட இதோட ஒரு 3 டைம் தொடர்ச்சியாக தோத்துட்டோம் அவங்கள்ட்ட. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி விளாட்றாங்க முள்ளங்குறிச்சி? ஏன்னா எல்லாருமே எக்ஸலண்டாக விளாட்றாங்க, சூப்பராக விளாட்றாங்க. எல்லாரும் அந்த டீம் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க ஜெயிக்கிறது. நம்ம டீமில் அந்த டீம் எஃபெக்ட் கம்மியாக இருக்குது. அதனால தான் மேட்ச் நம்ம லூஸ் பண்ணுறது. அது நல்லா தெரியுது. நல்ல டீமில் தோற்றுருக்கோம், அதனால சந்தோஷம் தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இன்னே டேவில் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. மேன் ஆஃப் தி சீரிஸ் பெருசாக எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம டீம் வின்னிங் தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். மேட்ச் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி போகிறேன். இந்த இடத்துல நான் வின்னர் பண்ணணும்னு வந்தேன். அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகேண்ணா. அதே மாதிரி ஃபைனலாக ஒரு கொஸ்டின் நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ முள்ளங்குறிச்சியை பற்றி சொன்னீங்க. முள்ளங்குறிச்சி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீம்? முள்ளங்குறிச்சி இல்லாமல் வடசேரிப்பட்டி அவங்க முன்னாடி நல்லா விளாண்டாங்க. அது டீம் எஃபெக்ட் இருக்கும். ராஜகோபாலபுரம் சொல்லவே இல்லை, அதை நான் மறந்தே போயிட்டேன். 11ஸுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச டீம். ஏன்னா எல்லாருமே விளையாடுற பிளேயர். அந்த 11 பேரும் நம்ம எஃபெக்ட் போடணும். இந்த நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் 11 பேருமே ஹிட்டர். நல்ல டீம், எக்ஸலன்ட் டீம். வளர்த்துறாவட்ட அடுத்த வருஷம் வின்னர் போடுவோம்னு சொல்லிட்டு போனேன் இந்த இடத்துல. ஓகே, வாழ்த்துக்கள். தலைவா, உண்மை